ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ராட்ரிக் அண்ட் தி vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற vlog பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து நோம்புன்னு சொல்லியிருந்தாங்க. வரலட்சுமி நோம்பு மாதிரி இது ஒரு நோம்பு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் இது 3 days வந்து கழுத்தில் ஒரு கயிறு மாதிரி ஒன்று படைச்சிட்டு கட்டியிருக்கணும். அது 3 days கழிச்சு அது வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இது வந்து ஒரு 3 daysக்கு பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து ஃபுல்லாக டிஃபன் வச்சு மட்டும் தான் படைக்கணும். நாளைக்கு வந்து வெஜ் சாப்பாடு செஞ்சு படைக்கணும். அண்ட் 3rd day ஆஸ் யூஷுவல் நார்மல் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ சரி, ஓகே, நம்ம வந்து ஒரு vlog மாதிரி எடுக்கலாம் அப்படின்ட்டு யோசித்தேன். ஸோ ஐ எம் ஜஸ்ட் டூயிங் அ vlog. அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனை ஆலில் போட்டுக்கோங்க. ஹாய் காய்ஸ், வீடியோவில் வந்து புதுசாக வந்து ஒரு ஆள் வந்து இன்க்ளூட் ஆயிருக்காங்க. மேடம் எவ்வளோ ஒரு ஷை டைப்பான ஒரு ஆளாக இருக்காங்க. இன்னொரு ஆளும் இருக்காரு, அவர் கொஞ்சம் மட்டை, அது கொஞ்சம் உண்ட மயக்கமா உண்டாத மயக்கமா மட்டையில இருக்காரு சார். எல்லாருக்கும் ஹாய் சொல்லமா. எங்க பிரதீஷ் எங்க சத்தமா சொன்னா வந்து அவனுக்கு கேட்டுரும் அப்படின்ட்டு தூங்குறாரு அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் இருக்கோம். நான் பாண்டியில் இருந்தேன் அப்படின்னா பெங்களூரில் மழை பெய்யுது. நான் பெங்களூரில் இருக்கேன் அப்படின்னா பாண்டியில் மழை பெய்யுது. என்ன நான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஒருத்தருக்கு என்ன கவலைன்னு தெரியல. ஒரே கவலையில் படுத்து கிடக்காரு ரியோ. அப்புறம் இன்னைக்கு என்னெல்லாம் சாப்பாடு? இட்லி, சட்னி. இரு, நீங்க பேசுறது கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இப்ப பேசுங்க. இட்லி, சட்னி, சாம்பார், அப்புறம் போண்டா, கேசரி, புட்டு, வடை, அவ்வளோதான். அந்த கேசரி அதான் சொல்லிட்டேனே. ஓ, சொல்லிட்டீங்களா? சரி, ஓகேங்க. அவ்வளோதான். சரி, ஓகே, நீங்க உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு வந்து என்னோட சேவை வந்து ஏதாச்சும் தேவைப்படலைங்க, நானே பார்த்துக்கிறேன். உங்களுக்கு எங்க சேவை தேவை? வேணாங்க வேணாங்க, நாங்க பார்த்துக்கிறோங்க, நீங்க போங்க. சரி, உங்களுக்கு வந்து என்னோட சேவை தேவைப்படுறப்ப கண்டிப்பா கூப்பிடுறேங்க, இப்ப வேணாங்க. சரி, கிளம்புங்க. என்னங்க கிளம்புங்கன்றீங்க? சரி, ஓகே ரியோ, காரியோ நம்ம போலாம். மைக் மைக் உனக்கு தரட்டுமா? பேசுறியா நீயும்? சரிப்பா, நம்ம போலாம். ரியோ ரியோ, உன்னோட ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுடா டேய். சரி, ஓகே கைஸ், அம்மா வந்து என்னோட சேவை வந்து இப்போதைக்கு தேவையில்லைன்ட்டாங்க. அதனால நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு ஓரமா உட்கார்ந்து இருப்போம். ஹாய் காய்ஸ். குட் மார்னிங். இப்பதான் மகளே ஏன்ச்சேன். இந்த மைக் எடுத்துக்கோ. இந்தா, இப்பதான் மகளே ஏன்ச்சேன். ஏதோ இது என்ன இன்னைக்கு வந்து நோம்பு சொல்லிட்டேன். இன்னைக்கு வந்து ஏதோ நோம்பு ஃபங்க்ஷன், ஏதோ ஃபெஸ்டிவல். ஐ திங்க் ஸோ, மேபி ஃபெஸ்டிவல். எனக்கு பிகாஸ் நான் கிறிஸ்டியனில், எனக்கு இது தெரியாது. எங்கள் ஒய்ஃப் வந்து இந்து. ஸோ எனக்கு இது சொல்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் வந்து நமக்கு தெரியாது, எனக்கு தெரியாதுன்றதால நான் சொல்கிறேன். ஸோ பிகாஸ் ஐ ஆம் அன் கிறிஸ்டியன், அவங்க இந்து. ஸோ வந்து இந்த கிறிஸ்டியன் ஃபெஸ்டிவல்ஸ்னால் மேக்ஸிமம் வந்து 1 or 2 3 தான் இருக்கும். மேபி இதுக்கு கிறிஸ்மஸ், அப்புறம் வந்து நியூ இயர், லைக் இந்த மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். மற்றபடி இந்த வந்து 1 or 2 வரும். இது மாவு வந்து போச்சு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது போண்டா மாதிரி வருமான்றது வந்து எங்க அம்மா வந்து கார்ன்ஃபிளவர் வந்து போடுறன்ட்டு அவங்களே சொன்னாங்க. நம்ம போட்டாதான் நமக்கு திட்டு விழும். அவங்க போட்டா வந்து தப்போ சரியோ திட்டு எதுவும் விழாது. அப்படியே போண்டாக்கு வந்து கார்ன்ஃபிளவர் மாவை அப்படியே தூக்கி ஊறப்பட்ட பாக்கெட் வச்சுக்கிறாங்க போல, தூக்கி அள்ளி இருக்கலாம்ல. பாத்தீங்களா கொட்டுறது அவங்க.
சரின்ட்டு நம்ம பிசைஞ்சு ஹெல்ப் பண்ணா மேல இருந்து அள்ளி இருக்கலாம்ல. இவங்களோட ஜெராக்ஸ் காப்பி நானாமா பாத்துக்கு. ஓகே, இது வந்து புட்டு கேசரி, இது கடப்பா, இது வந்து போண்டாக்கு வந்து பிசைஞ்சு வச்ச மாவு. இப்ப அடுத்து இது வடக்கி வச்சிருக்க ஸ்டஃபிங்ஸ் இதெல்லாமே. இப்ப வந்து பஜ்ஜி போட்டுட்டு இருக்காங்க. இதுல வந்து இட்டாலி இருக்காரு, இட்டாலி. இவ்வளோ சாப்பாடு செஞ்ச ஒரே செஃப். சொன்னேன் இப்போ வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஃபுல். இப்போ வந்து படைச்சிட்டு சாப்பிட்டுட்டு நானும் லைவ்லாம் வந்து எல்லாம் போட்டு வச்சிட்டேன். வாங்க காட்டுறேன். நிறைய பேர் செட்டப்னு கேட்டுருப்பீங்க. இதுதான் ஒரு பிளாஸ்டிக் சேர், அப்புறம் வந்து லேப்டாப், அப்புறம் வந்து இது வந்து கடை வாங்கின ஒரு மானிட்டரு, இப்போ பூமர். இது அவ்வளோதான் செட்டப், பெருசாக ஒன்றும் இல்லை. இது வந்து பாண்டி செட்டப். பாண்டியில் வந்து இப்படிதான் இருக்கும். பெங்களூரில் வந்து ஒரு பிசி சிங்கிள் மானிட்டர் ஒன்று. தெரியுதா? அதுதான், பெருசாக ஒன்றும் இல்லை கைஸ். வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் வந்து இது பண்ணி ஏதோ சுத்த சொன்னாங்க. கிரு 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 கிருன்னு ஒரு 14 வாட்டி சாப்பிட வேற இல்லையா? சுத்துது. சுத்தி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாமி கும்பிட்ற டைமில் நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து போனோன்ட்டு உங்களுக்காகவும் நான் வேண்டிகிட்டு இருக்கேன், எங்களுக்காகவும் நீங்கள் வேண்டிக்கோங்க. ஸோ எல்லாரும் நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். ஓகேவா? இப்போ வந்து போயிட்டு மணி என்ன ஆச்சு? மணி 1 ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடல. எனக்கே பசிக்குது. என்னடா அவன் தட்டில் இவ்வளோ இருக்குதுன்னு பார்க்காதீங்க. அது ஒரு இட்லியே பிச்சு போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப ஹெவியாக அதை ஆட முடியாது லைவ் போடுறதுல. தூக்கமாக வரும். தண்ணி வேணுமா?
இட்லி ரியோ ஏன் வடக்கனா நெத்தியில இந்த வச்சிருப்பாங்கல்ல பெருசா ரியோ வடக்கன் இவனுக்கு வந்து 5 லாங்குவேஜ் தெரியுது இல்ல அதனால இவன் வடக்கன் தெரியுமே பேசு சாப்பிட்டீங்களான்றது 5 லாங்குவேஜ்ல கேளு உண்மையுமே தெரியுமா லாங்குவேஜ் 1 தமிழ் சாப்பிட்டீங்களா லாங்குவேஜ் 2 இங்கிலீஷ் ஹேட் யுவர் ஃபுட் இல்லை வந்து ஹேட் யுவர் லஞ்ச் ஹேட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் எதாவது இருந்தாலும் சரி லாங்குவேஜ் 3 கன்னடா ಊಟ ಆಯ್ತಾ லாங்குவேஜ் 4 தெலுங்கு ಭೋಜನಮಾಯ್ನಾ भोजनमायना லாங்குவேஜ் 5 ஹிந்தி आपका खाना हो गया ஏதோ ஒன்று கேட்பாங்களே தின்னாவாவா அது என்ன தின்னாவா அது தெலுங்கு தான் அது ஆப்பிளோட லைட்டாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க சீரியஸா மக்கள் கோஸ்ட் படம் சொன்னார் நானும் ஃபர்ஸ்ட் வாட்டி கேட்கும் போது வேடா இருந்துச்சா சரி நம்ம கொய்யா பழத்துக்கெல்லாம் வந்து காரம் உப்பு காரம் போட்டுலாம் சாப்பிடுவாங்க சரி ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு நான் ஆப்பிள் வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி கொடுத்தாங்க லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சாப்பிட்டேன் அடுத்த தடவை என்ன பண்ணுறேன் ஆப்பிளில் நல்லா வந்து சால்ட் சுகர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் லெமனு சால்ட் சுகர் தயிர் எல்லாத்தையும் போட்டு எனக்கு மிக்ஸ் பண்ணி பிளெயின் சால்ட் போட்டு சாப்பிட்டு பாருங்க நல்லா தான் இருக்கு ஸோ வெல்கம் பேக் டு ராஜக் அந்தி விலாக்ஸ் இன்னைக்கு வந்து டே 2 ஸோ இன்னைக்கு டே 2 வந்து நேற்று வந்து டிஃபன் மட்டும் தான் வச்சு படைச்சாங்கன்ட்டு நான் சொல்லியிருப்பேன் இன்னைக்கு வந்து லஞ்ச் வச்சு படைக்கணும் பிரதேஷ்க்கு வந்து உடம்பு சரியில்லை அதான் ராட்ரிக் வந்து உடம்பு சரியில்லை அதனால வந்து அவங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க ஸ்டில் ஹீ டசன்ட் வேக் இட் அப் இப்போ தான் நான் தூங்கி எழுந்துச்சு சரி கடன் இன்ட்ரோ மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் சரின்ட்டு வந்திருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஐ மீன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பிரைட்னஸ்ஸு ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது வந்து டே 2ஓடது எனக்கு வந்து ஃபுல்லாக லன்ச் வச்சு படைக்கணும் சாப்பாடு சொல்லு அவர் பாய் சொல்லுங்க இப்போ பைத்தியம்டா இவர் ஒருத்தர் வந்து தூங்கிட்டு இருக்காரு நல்லா ஏய் அதாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் படைச்சி முடிச்சாங்க போயிட்டு சாப்பிடணும் ஆக்சுவலாக பிரதீஷ்க்கு வந்து உடம்பு சரியில்லை அது சடனாக வந்து செமையாக முதுகு வலி உடம்பு சுத்தமாக உங்களுக்கு முடியல அதனால அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மேபி ஆக்சுவலாக இந்த வீடியோ ஷூட் பண்ணுறது வந்து சண்டே இது எப்போ நான் அப்லோட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் அப்லோட் பண்ண பார்க்குறேன் ஓகே மக்களே டே 2 ஓட எண்டிங் வந்தாச்சு ஸோ வந்து உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அண்ட் த திங் இஸ் லைக் செகண்ட் டே 2ஓட விலாகில் வந்து நான் இருந்திருக்க மாட்டேன் ரீசன் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சுத்தமாக முடியல ஃபுல்லாகவே வந்து பெட் ரெஸ்ட்டில் தான் இருந்தேன் நிறைய பேருக்கு தெரியும் மேபி லைவுக்கு வரவங்களுக்கு மேபி மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் திஸ் ஒன் கேஸ்ட்ரிக் அல்சர் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்ன போய் டெஸ்ட் கூட பண்ணல டாக்டர்கிட்ட போகணும் போயிட்டு டெஸ்ட் பண்ணணும் என்னென்ன இருக்குது ப்ராப்ளம்ஸ் இருக்குன்ட்டு பார்க்கணும் இப்போதைக்கு வந்து ஆனால் நேற்றுலாம் வந்து சத்தியமாக ப்ரோ சீரியஸாக சொல்கிறேன் எதிரி கூட எனக்கு அந்த மாதிரி அந்த இது வரக்கூடாது சரியான தூக்கம் கைஸ் சரியான தூக்கம் அது அந்த தூக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயின் வேறு கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல பெயின் இருக்குது முதுகு இருக்குது இங்கெல்லாம் வந்து வலி இருக்கும் நார்மலாக காமனாகவே வந்து ஷோல்டர்ஸு அப்புறம் பேக்கு இதெல்லாம் வலி இருக்கும் அது வந்து காமனான ஒரு விஷயந்தான் இப்போ நம்ம வந்து ஒரு 8 hours 10 hours வந்து ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறோம் ஸோ அதனால் வர்றது காமனான விஷயந்தான் பட் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி எல்லாமே இங்கே ஷோல்டர் வலிக்குது பேக் வலிக்குது காது வேறு சரியான காது வலி வேறு உள்ளுக்குள்ளே காது வலிக்குது அப்புறம் வந்து ஒரு மாதிரி மூச்சு விடுறது கஷ்டமாயிருச்சு நைட்லாம் வந்து சரியான தூக்கம் வர ஒரு பக்கம் பயங்கர தூக்கம் வருது இதுக்கப்புறம்லாம் செட் ஆகாது ஏன்னா நமக்கு உடம்பு நல்லா இருந்தால் தான் நாம் வந்து அடுத்தடுத்து எல்லாம் பண்ண முடியும் ஸோ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் தி vlog தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு ரெகுலராக இதுக்கப்புறம் vlog வர்றதுக்கு நானுமே ட்ரை பண்ணுறேன் மேபி நான் இதுக்கு ஃபோக்கஸ் எடுக்கலான்ட்டு கொஞ்சம் யோசிக்கிறேன் மேபி
லைவ் ஸ்ட்ரீமிங் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மேபி கொஞ்சம் வெளியே போயிட்டு எல்லாம் கொஞ்சம் அந்த vlogக்கெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். தொடர்ந்து எப்படி கேமிங் சேனல் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி வந்து நம்ம ராட்ரிக் அண்ட் தி vlogsக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட் ஃபார் தி நெக்ஸ்ட் vlog. See you மக்களே, see you.